அருமையான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களே, சித்திரை திங்கள் முதல் நாளிலே தமிழ் மாந்தரெல்லாம் நித்திரை களைவதற்கான ஒரு புதிய முத்திரையை பதித்துவிட்டு புதிய விடியலுக்கான விழித்திரை திறந்து காத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் சித்திரை திங்கள் முதல் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான திருநாளிலே ஒரு அருமையான தலைப்பில் உங்களை சந்திப்பதிலே எங்கள் அணியின் சார்பாக மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சக்தி மசாலா வழங்குகிற சிறப்பு பட்டிமன்றம் நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய ஸ்பெஷல் பார்ட்னராக இருக்கக்கூடியவர்கள் நிப்பான் பெயிண்ட் நிறுவனத்தார், ஆசியாவினுடைய ரியல் நம்பர் 1 பெயிண்ட் நிப்பான் பெயிண்ட். இதில் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகத்திலேயே மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி மற்றும் மில்கா ஒண்டர் கேக். இந்த நிறுவனங்களெல்லாம் இணைந்து வழங்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியினுடைய சித்திரை திங்கள் முதல் நாள் சிறப்பு பட்டிமன்றம். ஆண்டுதோறும் தமிழ் மாதத்திலே சித்திரை வருகிறது. சித்திரையிலே முதல் நாள் ஒரு முக்கியமான நாளாக, ஒரு இன்றியமையா நாளாக கொண்டாடப்பெறுகிறது. சித்திரை திங்கள் முதல் நாள் சித்திரை பிறந்து விட்டது என்று சொன்னாலே வாழ்க்கையிலே வசந்தம் கிளம்பிவிட்டது என்று பொருள். வசந்த விழாக்கள், இந்திரனை கூப்பிட்டு விழா எடுத்த காலமெல்லாம் காவிரி பூம்பட்டினத்திலே வெகு சிறப்பாக நடந்தது என்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நம்மகிட்ட சொல்லி வைத்திருக்கின்றன. அந்த அளவுக்கு சித்திரை திருவிழா புராதான பழமைமிக்க ஒரு திருவிழா. இந்திர விழாவிலே கண்ணகியும் கோவலனும் மாதவியும் இவர்களெல்லாம் உலா வந்த அந்த கடற்கரை நகரங்கள் இப்பொழுது கடலுக்குள்ளே இருக்கின்றன. மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான திருநாளிலே ஒரு அருமையான தலைப்பில் உங்களை சந்திப்பதிலே எங்கள் அணியின் சார்பாக மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையின் ஆணிவேராக இருப்பது யார், ஆண்களா பெண்களா? குடும்பமாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி மூலமாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறத விட இந்த கொரோனாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். ஏன்னா அது படுத்தின பாடு தான். யாரும் அதிகமாக வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இன்றைக்கி அப்படியா உட்காந்து பார்ப்போமே என்று நம்மை கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாங்கிற மாதிரி கொரோனா நம்ம எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்கு. அதனால தான் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி உட்காந்து ரொம்ப கோலாகலமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லாக்அப்பு தான் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ புதுசாக லாக்டவுன் வந்துருச்சு. திரும்ப லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறோம். லாக்அப்புக்கும் லாக்டவுனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அழகாக சொல்கிறாங்க. போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறது லாக்அப்பு, பொண்டாட்டி கஸ்டடியில் இருக்கிறது லாக்டவுன். அதில் பெயில் உண்டு, இதில் பெயில் கிடையாது. வெளியே வரவே முடியாது. அவசரமாக பையன் ஓடியாந்து சொல்கிறான். ஐடியில் வேலை பார்க்குற பையன், புதுசாக கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் தான் ஆச்சு, சிக்கி தவிக்கிறான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஜூலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்கிறான். அப்படியா, பரவாயில்ல, அந்த காயை நறுக்கி வைங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஏம்மா, ஒர்க் ஃப்ரம் ஹோமு வேறு, ஒர்க் அட் ஹோமு வேறு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வீட்டு வேலை பார்க்க சொல்லி எனக்கு லீவ் கொடுத்துருக்க நினைக்கிறியா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது. சும்மா பாத்திரத்தை கழுவி வைக்கணும், சும்மா கையை கழுவ சொல்கிறாங்கல்ல, கையை கழுவுறது போல 2-3 பாத்திரத்தை கழுவி வச்சிங்கன்னு வச்சுங்க, நல்லது, உங்கள் கைக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது அப்படின்லாம் விதவிதமாக வியாக்கியானங்கள்லாம் பெருகி இந்த கொரோனா காலங்கள் குடும்பங்களை பல நேரங்களில் நன்மையாகவும் சேர்த்திருக்கின்றன, சில நேரங்களில் நிறைய மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கின்றன. போன ஆண்டு 2020 மார்ச் 25 முதல் லாக்டவுன் தொடங்குச்சு, ஊரடங்கு. அப்போ சொன்னாங்க இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர்னா 5-6 மாதத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ 1 வருஷம் ஆகி போச்சு. இப்போ மார்ச் 25 2021 முடிஞ்சு போச்சு. இப்போ சொல்கிறாங்க 2வது அலை இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் இருக்குன்றான். இப்போ படத்தை எப்போ போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் மதுரை பக்கமெல்லாம் மோசமான படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்ல கிளைமாக்ஸ் சீனில் கீழேருந்து கற்றுவான், படத்தை போடு அப்படின்வான். படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது வருமா வராதாங்கிற மாதிரி, இது போகுமா போகாதாங்கிற ஒரு காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். இப்போல்லாம் வேக்சினேஷன் வந்துருச்சு, தடுப்பூசி போடுறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்கும். ஊசியை போட்டுக்கிட்டே ஒருத்தர் கேட்குறாரு, டாக்டர் அவர் நல்ல வயசானவர், 70 வயசு இருக்கும், 100% சேஃப்னு சொல்கிறாங்களே உண்மைதானா, இதை போட்டுக்கிட்டால் நலமாக இருக்கலாமா அப்படின்னு. எல்லாம் ஒரு நம்பிக்கை தாயா. உனக்கு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு, 1000-2000 பேர் வந்தான், அச்சது தூவி நீடூழி வாழ்கன்னு வாழ்த்தினான். வாழ்க்கை அப்படியா இருக்குது?
அது மாதிரி நினச்சிட்டு போ அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த மாதிரி தடுப்பூசி போட்டுக்கிறதே எல்லாம் ஒரு நம்பிக்கை, போடணும், எல்லாரும் போட்டுக்கிறணும். அதில் ஒருத்தன் அறிக்கை விட்டுருக்கான், ஒருத்தன் வந்து சொல்கிறான், கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்கெல்லாம் தடுப்பூசி போட்டுக்க வேணாம், அவங்களுக்கு இயல்பாகவே வந்து எதிர்ப்பு சக்தி வந்துடும்னு WHO சொல்லியிருக்குன்னா. சரி, அது கிண்டலுக்கு சொல்கிறா, அது எங்கடா WHO எங்கடா சொல்லிச்சுன்னு கேட்டால், வேர்ல்டு ஹஸ்பண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இவனாக உருவாக்கியிருக்கான். வீட்டுக்காரம்மாட்ட திட்டு வாங்கி 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 எதிர்ப்பு சக்தி கூடி போச்சான். இப்படியெல்லாம் இருக்குது. இன்றைக்கு தலைப்பு வந்து குடும்பங்களுடைய வளர்ச்சிக்கு ஆணி வேறாக இருப்பது ஆண்களா பெண்களா தான். குடும்பம் அப்படின்னா நம்ம அடிப்படையிலிருந்து தொடங்குவோமே, ரொம்ப எளிமையாக சொல்லலாம். இதுக்கு வியாக்கியானங்கள் தொல்காப்பியம் இதுக்கெல்லாம் போக தேவையில்லை. குடு இன்பம், அதுதான் குடும்பம். இதில் பிரச்சனையே யாருக்கு இன்பம் கொடுப்பதுங்கிறதான். யார் இன்பத்தை கொடுப்பது, யார் இன்பத்தை எடுப்பது. நீ கொடுக்கணும்னு நான் கொடுக்கணும் நீயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் குடும்பமானு கேட்டால் இல்லை, இது குடு இன்பம். கூடி வாழ்வது குடும்பம். கூடி வாழ்வது வேற, கூட்டமாக வாழ்கிறது வேற. கூடி அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்பம்னா வெறும் குடும்பம்னா அப்படி இல்லை. அண்ணன் தம்பி அக்காள் தங்கை கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தனார், ஏன் இத்தனை நாருன்னா எல்லா நாரும் சேர்ந்து குடும்பத்தில் இவங்களை நாராக கிழிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் இத்தனை நார்களும் சேர்ந்து இருப்பதுதான் குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆணி வேறாக இருப்பது எது, யார், ஆண்களா பெண்களான்னு. இந்த உலகத்தில் நம்ம ஒரு பழக்கம் வச்சுருக்கோம், எல்லாத்தையும் குடும்பமாக பார்க்கறது, எல்லாத்தையும் ஆண் பெண்ணாக பார்ப்பது. நீங்கள் இந்த மைக் எடுத்துக்கிட்டாலும் இது ஆண்பாலா பெண்பாலான்னு இந்த மைக் செட்டு போடுறவர்கிட்ட கேட்டால் தெரியும். அது ஃபீமேலா மேலான்னு கேட்டால் அவர் அழகாக சொல்லுவார். வயர்லேயே ஒரு பக்கத்தில் ஆண்பால் இருக்கிறது, ஒரு பக்கத்தில் பெண்பால் இருக்குது. அது ஃபீமேல் பக்கத்தேடு மேல் பக்கத்தேடுன்னுவான். அது மாதிரி தான் இருக்கிற இந்த பயிர் பச்சை, உயிரோடு இருக்கிறது உயிரோடு இல்லாதது, உயர்தினை அகிரினை எல்லாமே வந்து ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் பிரித்து பார்க்கிற வழக்கம். கடவுளாக எடுத்துக்கிட்டாலுமே அதை குடும்பத்தானே பார்க்குறோம். கடவுள் என்பது உருவம் இல்லாதது, அருவமாக இருப்பது அப்படிலாம் சொல்கிறோம். அதுக்கு ஒருத்தரை கணவன், அதுக்கு மனைவி, அதுக்கு மருமக பிள்ளை, இதுக்கு பிள்ளைக, அழகாக ஒரு பிள்ளை, ஆன மாதிரி ஒரு பிள்ளை, இப்படி கதைகளையும் உறவுகளையும் நம்ம அப்படி ஏன் சுமத்தி பார்க்குறோம்னா அதில் தான் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எதையுமே வந்து குடும்பமாக பார்க்கிற அழகு, அதில் வருகிற மகிழ்ச்சி, அதில் வருகிற கொண்டாட்டம், அதன் மூலமாக வாழ்க்கையை நம்ம சரி பண்ணி கொள்வது. பாருங்கள், அவருக்கே அப்படி ஒரு சிக்கலாம் அப்படின்னு ஒரு புராண கதை. இப்படி கடவுளர் வாழ்க்கையிலையும் உறவு முறைகளை புகுத்தி அதுலேயும் குடும்பமாக வாழ வைக்கிற அந்த தத்துவத்தை கொண்டு வந்து நாம் வைத்து வழிபடுகிற முறையில் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நல்ல அணியை சேர்ந்த நல்ல பேச்சாளர்கள்லாம், தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர்கள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப பழைய தலைப்பு தானேன்னு பல பேர் நினைக்கலாம். பழைய தலைப்பு தான், பழைய குடும்பம் தானே. இது புது குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பழைய குடும்பம் தான். கணவன் மனைவி, அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை ஊட்டியை பெற்று அவங்களுக்கு கணவன் மனைவின்னு ரொம்ப காலமாக வருகிற வாழ்க்கை, தலைமுறையாக செழித்து இருக்கிற வாழ்க்கை. அதிலும் தமிழில் இல்லற வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை. இன்னைக்கு சூழ்நிலையில் யார் ஆணிவராக இருக்கிறாங்க? அன்னைக்கு வேறையாக இருக்கலாம், இன்னைக்கு யார் இருக்காங்க? குடும்பத்தின் ஆணிவேராக இருப்பது ஆண்களே பெண்களே என்கிற தலைப்பில் ஆண்களே என்கிற அணியினை தொடங்கி வைக்குமாறு நம்முடைய அன்பிற்கினிய அண்ணா சிங்காரவேல் அவர்களை கேட்டு என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரே வரி தாங்க, ரொம்பலாம் பேச வேண்டியதில்லை. இன்னைக்கு குடும்பத்தினுடைய வேறாக விழுதுகளாக இருப்பவர் நாங்கள் தான், ஆண்கள் தான். கிளைகளாக இலைகளாக அவங்க இருக்காங்கன்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன் ஆணி வேறுன்னு சொல்கிறோம்? ஆண்கள் நாங்கள் என்ன சும்மா பேருக்காக பேச வந்திருக்கோமா? குடும்பத்தில் நாங்கள் ஆணி வேறுன்னு நிஜம் என்ன தெரியுங்களா? பொதுவாக ஆண்களுடைய தியாகத்தை நாங்கள் வெளியில் சொல்லவே மாட்டோம். நான் குடும்பத்துக்காக அதை பண்ணேன், குடும்பத்துக்காக இதை பண்ணேன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் பெண்கள் அப்படி சொல்லிக்குவாங்க. அதனால் பார்வைக்கு பொதுவாகவே பெண்கள் தான் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்கன்னு பார்வைக்கு தெரியும். ஆனால் உண்மை அது அல்ல. எப்போவுமே ஆண்கள் தான் செய்கிற குடும்பத்துக்காக இருக்கிற அர்ப்பணிப்புகளை வெளியில் சொல்கிறதே கிடையாது. இப்போயாவது சொல்லுவீங்களா? அதுக்கு சொல்கிறேன், இப்படி சொல்லியாவது நம்மளை புரிய வைக்கணும்ல. நீங்கள் இன்னொன்று ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணுன்னு, நம்ம வீட்டில் பொதுவாக பசங்க அப்பாவை மதிக்க மாட்டான். சரி, அது காரணம் யார் தெரியுங்களா? அம்மாக்கள் தான், மனைவிகள் தான் காரணம். பசங்க மதிக்கவே மாட்டான். அதுக்கு வேற ஆள்லாம் கிடையாதுங்க. ஏன்னு அப்பாவை பற்றி நல்ல விதமாக சொன்னால் தானே பையன் அப்பாவை மதிப்பான். பாடுறா, அந்த குடும்பத்துக்காக நான் தாண்டா கஷ்டப்படுறேன், நான் இல்லைன்னா குடும்பமே இல்லைடா அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்? இவர் எதுக்கு சும்மா வந்துட்டு போகிறாருன்னு நினைப்பானா இல்லையா? 5 வயசில் வித்தியாசமாக பார்க்குறான். அவர் 10 வயசில் இவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லையோன்னு முடிவு பண்ணுறான்.
20 வயசுல முறைக்கிறான், 25 வயசுல அவர் தான் வில்லன்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பள்ளிக்கூடம் போய் சேர்க்கும் போது தாங்க தெரியுது அப்பா தான் நமக்கு உண்மையான ஹீரோன்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு புரியுது. இன்னைக்கு பசங்களுக்கு புரிய வைக்காம போனது அம்மாக்கள் தான். அப்பாவுடைய அருமையை, அப்பாவுடைய தியாகத்தை சொல்றதே கிடையாது. ஒரு மழை நேரங்க, ஒரு 4 வயசு பையனை அப்பா அப்படி வெளியில் கூட்டிகிட்டு போகிறார். அப்படி என்னன்னா மழை அதிகமாக வந்துருச்சு. அப்படி ஓரமாக ஒதுங்கி நின்னார். ஒதுங்கி நின்னு திரும்ப மழை விட்டுருச்சு பாருங்க. பையனை அப்படி பிடிச்சிட்டு மறுபடியும் இப்படி நடந்து வந்தார். ஒரு சின்ன பள்ளம், அதை தாண்டணும். அப்படி பையன் என்ன பண்ணுறான், அப்பா 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 நீங்கள் என் கையை பிடிச்சிங்களேன் அப்படின்னா. அவர் சொன்னார், இங்கே பார், இப்போ நீ என் கையை பிடிச்சிருக்க, திரும்ப எதுக்கு நான் உன் கையை பிடிக்கணும், 2 ஒன்று தானேன்னார். இல்லைப்பா, நான் உங்கள் கையை பிடிச்சா விட்டாலும் விட்டுருவேன், நீங்கள் என் கையை பிடிச்சா விட்டுற மாட்டீங்கப்பான்னா. அதாங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சொல்லக்கூடிய இடங்கள் இல்லை. இன்றைக்கி குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஆண்களை பற்றி பேசுகிறதே இல்லை. அதான் யதார்த்தமான விஷயம். காலங்காலமாக அப்படி தாங்க. இப்போ எனக்கு மட்டுமா, எங்கள் தாத்தா குடும்பத்தோட ஆணிவேராக இருந்தார், எங்கள் அப்பாவும் குடும்பத்தோட ஆணிவேராக இருந்தார், நானும் ஆணிவேராக தான் இருக்கேன். என்ன வேற பிடிங்கிட்டா என் பொண்டாட்டி. நான் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு வெளிநாடு போயிருந்தேங்க, குவைத்து போயிருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நாட்டில் நான் போனோன்னே அங்கே இந்த நிகழ்ச்சி பேசி முடிச்சோன்னே அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கிட்ட சொன்னேன், ஏன் அந்த நாட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்கேன், எனக்கு இந்த ஒட்டகத்து கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை, அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு கொண்டு போய் அழைச்சிட்டு போங்களான்னு சொன்னேன். அவர் உடனே என்ன பண்ணார், அப்படி தானே அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். ஒரு மணல் வெளி, நிறைய ஒட்டகம் நின்றுது. அவர் சொன்னார், நீங்கள் உள்ளே போயிடாதீங்க, ஒட்டகம் தள்ளினாலும் தள்ளி விட்டுரும், அங்கே ஒருத்தர் இருப்பார், ஒட்டகம் வைக்கிறவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஏதோ சொல்லி கூப்பிட்டார். பார்த்தா மணல்குள்ளேருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு வந்தாங்க. மணல்குள்ளேருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு வந்தான். அந்த வெப்ப மணல்குள்ளே குகை மாதிரி வச்சுருக்கேன், அதுலேருந்து எந்திரிச்சு வந்தான். பார்த்தா நம்ம ஒரு ஆள், தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரன். நம்ம ஒரு ஆள்னோட சந்தோஷம். போய் பார்த்தா பக்கத்தில் நின்று அவரே அந்த ஆள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தார். பக்கத்தில் நின்று சொல்லி எடுத்து கொடுத்தார். எடுத்து கொடுத்தோன்னா கடைசியாக எனக்கு ஒரு ஆசை, நமக்கு பக்கத்தில் நின்று ஒட்டக்க பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு, அவர் பக்கத்தில் நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு. சார் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு. என்னை கூட்டிகிட்டு வந்தவர் வேண்டான்னார். இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துட்டார். அங்கே வந்து தான் சொன்னார், ஏங்க ஒட்டகத்து கூட இருந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு, அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கூடாதான்னு. இங்கே பாருங்கள், வேண்டாம். ஏன்னா அவர் ஊரில் என்ன சொல்லிட்டு வந்திருப்பார், நீங்கள் பாட்டுக்கு அவரோட செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ ஃபேஸ்புக்லேயே வாட்ஸ்அப்லேயே போடுவீங்க. ஊருக்குள்ளே அவர் பெரிய மாலில் வேலை பார்க்குறேன், வேறு மாதிரி இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். இப்படி மணல் வெளியில் ஒட்டகம் மேய்க்கிற வேலையை பார்க்குறாருன்னு அவர் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்துக்காக அர்ப்பணிப்போடு தான் பார்க்குற வேலையை கூட வெளியில் தெரியாமல் கஷ்டங்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள், ஆணிவேராக சுமந்துக்கிட்டு இருக்கவங்க தாங்க ஆண்கள். கல்யாணம் ஆகி 2 மாதம் தாங்க இருக்கும், பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இவன் என்ன பண்ணுறான், ஃபோன் பண்ணுறான் பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டி எடுக்கலை. பொண்டாட்டி அம்மா ஃபோன் எடுத்தாங்க. அத்தை என்ன, இங்கே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது, என் பொண்ணை அடிக்கலை அத்தை, கையத்தான் வாங்கினேன், வைங்க போனேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. மறுபடியும் ஃபோன் அடித்தான், அத்தை இங்கே பாருங்க ஃபோன் அடிக்காதீங்க, என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா, வச்சுட்டாங்க. 3ஆவது தடவை அடித்தான். மாப்பிள்ளை சொல்லிகிட்டே இருக்கல, என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா. இல்லத்தை, நீங்கள் உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்கிறீங்களா, அது கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். இப்படி ஒரு சந்தோஷத்தில் வர ஆட்கள்லாம் இருக்கா. மனைவி சொல்கிறா, பொழுது சாஞ்சா காலை பிடிப்பதும் பொழுது விடிஞ்சா கழுத்தை நெரிப்பதும் ஆஞ்சாதி, உங்கள் ஆஞ்சாதி. காலங்காலமாக அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்மால் என்ன சொன்னால், படுக்கை ஏறைய சட்டசபையாக்கி தேவையை எல்லாம் நிறைவேற்றி கொள்வது பெண் ஜாதி, உங்கள் பெண் ஜாதின்னும். சொல்லுறது வாயாலே, செய்கிறது ஏதும் இல்லை. அவங்க சும்மா சொல்லலடி, எனக்கு சம்பளம் பத்தலடி அப்படின்னு சொன்னது நாங்கள். இதில் பிரச்சனை எங்கே தெரியுங்களா தொடங்குது, வரவறிந்து பெண்கள் செலவு செஞ்சுட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. ஆண்கள் 50,000 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா, நீ 40,000 ரூபாய்க்குள்ளே பெண்கள் குடும்பம் நடத்திட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. அந்த வரவு மீறி செலவு பண்ணும்போது தான் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வருது. இப்போ ஆண்கள் நாங்கள் சம்பாதிக்கிறோமே, சம்பாரித்து என்னைக்காவது நம்ம கட்டுற வீட்டுக்கு நம்ம பேரை வச்சுருக்கோமா, என்னைக்காவது வச்சுருக்கோமா? என்னைக்காவது அண்ணா சிங்காரவேல், மோகன சுந்தரம் அப்படின்னு அவர் சம்பாதிச்ச பணத்தில் அவர் கட்டின வீட்டுக்கு அவர் பேரை வைக்க முடியுமா? ஆண்கள் பொண்டாட்டி பேரை தான் வைக்கிறோம், அதான் வைக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்ம ஒரு ஆண்கள் கடன் வாங்கினா யார் பேரில் அங்கே வாங்குகிறோம், தன்னுடைய பேரில் வாங்குகிறோம். சொத்து வாங்கினா பொண்டாட்டி பேர்லையும், கடன் வாங்கினா தான் பேரில் ஏன் தெரியுங்களா ஆண்கள் வாங்குகிறான். சொத்து வாங்கினா நம்ம காலத்துக்கு பிறகு அந்த குடும்பத்துக்கு அது பயன்படும். ஆனால் கடன் வாங்கினா நாளைக்கு போலீஸு கோர்ட்டுன்னு நம்ம மனைவி அலையக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொத்து வாங்கினா மனைவி பேர்லையும், கடன் வாங்கினா தன்னுடைய பேர்லையும் வாங்குகிற தியாக வாங்கல் தான் ஆண்கள். அதான் யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஈரோடு பக்கம்லாம் போனீங்கன்னா, இந்த பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது. ஆமாம், அப்படி போனீங்கன்னா சமீபத்தில் ஏதாவது போகிற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், அங்கே ஒரு விசேஷமான ஒரு கோவில் இருக்குது, ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. சரி, நீங்கள் ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். ஒரு ₹1 செலவு பண்ணி அப்படி கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிக்கிட்டு ₹1 அந்த கிணத்துல போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது 6 மாதத்தில் நடக்கும். அப்படி ஒரு விசேஷமான கோவில். சமீபத்தில் ஒரு புருஷன் பொண்டாட்டி அங்கே போனாங்க. பொண்டாட்டி சொன்னாங்க, பாருங்கள் அப்படிலாம் நடக்குமாமில்லைங்க, என்கிட்ட ₹1 காசு கொடுங்கன்னா. புருஷன் என்ன பண்ணால், நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ₹1 காசு எடுத்து கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு உள்ளே போட்டான். பொண்டாட்டி சொன்னால், நானும் வேண்டிக்கிறேன் கொடுங்கன்னா. காசு கொடுத்தான். அப்படி வேண்டிக்கிட்டு புள்ள போட போனால் பாருங்கள், தவறி அவள் விழுந்துட்டா.
புருஷங்காரன் நினைச்சான் 6 மாசம் கழிச்சு நடக்கும்னாங்க, உடனே நடந்துருச்சு அப்படின்றது. எவ்வளவு நொந்து போயிருக்கிற ஆண்கள்ங்கிறது சொன்னாதாங்க புரியும். ஆண்களுடைய நிஜமான தியாகத்தை புரிஞ்சுங்க. அவங்க தான் இந்த குடும்பத்தினுடைய ஆணிவேராக இருக்கிறார்கள் என்ற உண்மையை புரிந்து நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அண்ணா சிங்காரவேலு அவர்கள் இந்த பெருந்துறைக்கெல்லாம் போயிடாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கேணி இல்லை. அவர் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னது. பெருந்துறைக்காரவங்க யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் எங்கள் கேட்டு சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிணறு, அது எல்லா கிணறும் அப்படி ஆகாதான்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறது தான். அது மாதிரி பெண்கள் படாத பாடுபடுத்துகிறாங்க. அவங்க ஆணிவேராக இருக்கிறதுக்கே லாயக்கில்லை, நாங்கள் தான் இந்த பாடுபடுறோம்னு சொல்லி, அதுவும் வரவுக்கு மீறிய செலவு. ஏமா கடன் பூரா அவங்க பேரில் வாங்கிட்டு சொத்தை பூரா உங்கள் பேரில் வாங்கி தர்றாராம்ல, எப்படி எத்தனை ஆண்கள். உண்மைதான், அது உண்மைதான். நம்ம பத்திரப்பதிவுன்னு பார்த்தோம்னா அவங்க வீடு பேருன்னா அவங்க எல்லாம் கடன் மட்டும் சத்தம் இல்லாமல் வாங்கிட்டு வருவான். அது வேற வெளிநாட்டில் போய் என்ன வேலை பார்க்குறோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு கூட அவமானத்தை தாங்கி கொண்டு குடும்பத்துக்காக ஆணிவேராக அங்கே வெளிநாட்டில் அந்த சுடுமணலில் படாத பாடுபடுறாங்க. அழகாக சொல்லியிருக்கிறார் அண்ணா சிங்காரவேலு. வாங்க மைத்ரேயி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பெண்கள் எப்படி ஆணிவேராக இருக்கிறாங்க? ஐயா சொல்லுங்க. அண்ணன் வந்தார், அருமையாக தொடங்கி பேசிட்டு போயிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு. இந்த கொரோனா காலத்தில் அண்ணனுக்கு ஒரு 20 வருட காலம் பின்னோக்கி போயிட்டாரான்னு தெரியல. ஓ, அவர் 2021 நின்று பேசுகிற மாதிரியே எனக்கு இல்லை, 2001 பேசுகிற மாதிரியே இருக்குது. சரி. அவர் வீடு வாங்குறாராம். யார் பேரை வைக்கிறோம்? எங்கள் பெயரிலா வீடு வாங்க பேர் வைக்கிறோம், கடனை மட்டும் எங்கள் பேர்லேயே வாங்குகிறோம். எவ்வளவு நல்ல சிந்தனை! இதை 2001 சொல்லியிருந்தா நாங்களும் சரின்னு சொல்லியிருப்போம். சரி. கணவனுடைய பொருளாதார பாரத்தை குறைப்பதற்காக வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு வந்தாச்சு. 90% எல்லா வீட்லையும் பெண்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு? நான் இன்னும் 20 புடவை வாங்கி கட்டிக்கணும்னா சத்தியமா இல்லை. என் கணவருடைய கஷ்டத்தை குறைக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நான் எதையாவது செய்யணும், என் குடும்பமும் சமூகத்தில் இருக்கிற மற்ற குடும்பங்கள் மாதிரி இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு ஒவ்வொரு பெண்ணும் நினைத்ததுனால தான் இன்னைக்கு இந்த 20 ஆண்டு காலத்தில் 90% பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இல்லத்தரசிகள் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி ஒரு வங்கியில் பணிவாளராக, ஒரு நிர்வாக மேலாளராக, ஒரு பள்ளி ஆசிரியராக, ஒரு கல்லூரி பேராசிரியராக, ஏன் இத்தனை பட்டிமன்ற பேச்சாளர்களாக கூட வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாங்களும் ஆண்களுக்கு உதவணும் அப்படிங்கிற சிந்தனையில் தான். இதை அண்ணன் புரிஞ்சுக்கணும். ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறேன்ற பேரில், கஷ்டப்படுறேன்ற பேரில் அங்கே இருக்கிற டென்ஷன் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது. நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், தலைவலியில் இருக்கேன், எதுவும் கேட்காத சொல்லிட்டேன். சரி, காஃபி குடிக்கிறீங்களாப்பா? காஃபி வேணாம், டீ வேணாம், ஒன்று வேணாம், போ, யாரும் பக்கத்தில் வராதிங்க. சரி, பையன் மார்க் வாங்கிட்டு வந்திருப்பான், அப்பாட்ட கொண்டு போய் இப்போ இதை எடுத்துகிட்டு வர சொன்னேன்னா போயிரு, வராத, நானே கோவத்தில் இருக்கேன், எங்கள் மேனேஜர் என்னை திட்டார். சரி, ரைட்டு. 8 மணி வரைக்கும் கோவத்திலேயே உங்கள் காலம் போயிடுது. 8:30 மணிக்கு சாப்பிட வர்றீங்க, சாப்பிட்டு போய் படுத்துடுறீங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, உங்கள் மகளுக்கு என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேண்டாம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை, இதெல்லாம் நம்ம எத்தனை நாள் செஞ்சுருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. என்றைக்குமே ஆஃபீஸ்க்கு போகிறோம், வேலை இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தானா? இன்றைக்கி பெண்களும் அதே பாரத்தை தானே சுமக்கிறாங்க. ஐயா, ஒரு விஷயத்தை இந்த மேடையில் பதிவு பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். சரி. சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜியாய் நின்றதற்கு காரணம் அவருடைய தாய் அவருக்கு சொன்ன வீர கதைகள். அதிலிருந்து கிடைத்தது தான் அவருக்கு அந்த வீரம். அப்துல் கலாம் உலகம் வியக்கிற விஞ்ஞானியா உயர்ந்து நின்னதுக்கு காரணம் கேட்டப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என் தாயினுடைய பட்டினியிலும் பிரார்த்தனையிலும் நான் வளர்ந்தேன். பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பேசிட்டு போயிட்டான். வீட்டில் இருந்த வறுமையையும் அத்தனை வேதனையையும் தாங்கிக் கொண்டு குடும்பத்தை சுமந்தது கண்ணம்மா. காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா இருந்தார். அவருடைய தாயும் மனைவியும் இல்லைன்னா மகாத்மாவா மாறி இருக்க முடியாது. இத்தனை பேருக்கும் பின்னாடி இருந்தது பெண்கள். பெண்கள்னா சாதாரணமானவர்கள் இல்லைங்கய்யா. அவ சமையல் அறையில் இருக்கும்போது சமையல்காரியா இருக்கிறார், வீட்டை சுத்தமா வைத்துக் கொள்ளும் போது வேலைக்காரியா இருக்கிறார், பெரியவர்களுக்கு பணிவிடை செய்யும் போது ஒரு நர்ஸாவோ ஒரு அட்டண்டராவோ இருக்கா, பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது டீச்சராக இருக்கா, வேலைக்கு போனால் அந்த வேலை இடத்துல தனக்கு என்ன முகமுடியோ அதை போட்டுக்கிறா. உங்களிடத்துல சில நேரம் நண்பராக இருக்கிறா, சில நேரம் எதிரியாக இருக்கிறா, சில நேரம் உங்களுக்கு எக்கனாமிக் அட்வைசராக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பேசுகிறவளாக இருக்கிறா.
ஏன் பல நேரத்தில் ஒரு மருந்து கடையில் வேலை செய்கிற ஃபார்மசிஷியனாக இருக்கிறா, டாக்டராக கூட சில நேரங்களில் அவன் நடந்துக்கிறதுனால தான் குடும்பம் குடும்பமாக இருக்குது சீரழியாமல். இதை மறுக்க முடியுமா அவங்களால? சொல்லுங்க. குடும்பத்தினுடைய ஆணி வேற இருக்கிறதுக்கு நிச்சயமாக தகுதியானவர்கள் இன்றும் எரிந்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் தான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி மைத்ரேயி பேசி அமர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப அழகான பேச்சு. ஒரு நல்ல மருத்துவராக, ஒரு நல்ல செவிலியராக, ஒரு நல்ல ஆலோசகராக எத்தனை உருவம் எடுத்து பெண்கள் இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நல்ல மருத்துவர் வர்றார் இதை மறுப்பதற்கு. ஆண்கள் தான் ஆணிவேராக இருக்கிறார்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு என்று பேசுவதற்கு டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி வருகிறார். பலத்த கரகோஷத்தோடு அவரை வரவேற்கிறார். நடுவர் அவர்களே, எதிரணியைச் சேர்ந்த சகோதரி மைத்ரேயி வந்து நிறைய அளந்துட்டு போயிருக்காங்க. நிறைய சொன்னாங்க. வருமானத்தை வந்து குறைச்சிக்கிறதுக்காக, அதாவது எங்களுடைய பலுவை குறைப்பதற்காக அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களாம். ஆமையா. அதே போல இல்லத்திலையும் உங்களுடைய வேலை பலுவை குறைப்பதற்காக ஆண்கள் செய்யலையா? அதானே. நீங்க இட்லிக்கு தோசைக்கு மாவு ஊற வச்சு அரைச்சி கொடுக்கறது நாங்கள் இல்லையா? ஏன் அதை மறந்துட்டு நீங்க இப்ப பேசுறீங்க? நடுவர் அவர்களே, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். சரி. அங்கே ஒரு 10 ஆண்கள் வேலை செய்வாங்க, ஒரு பிரச்சனையுமே வராது. வேலை இது சைடா அது சைடா வேலையை பங்கிட்டு கொடுப்போம், அருமையாக செஞ்சுட்டாங்க, ஒரு பிரச்சனையும் வராது. சரி. ஒரு பெண்மணி அல்லது 2 பெண்மணி கூப்பிட்டு கொஞ்சம் வேலையை சரியாக செய்யலை, சீட்டில் உட்காரல அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக பேசுனா அடுத்தது அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? கண்ணீர். கண்ணீர். உடனே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ, அதை சமாதானப்படுத்துறதுக்கே நமக்கு பெரிய பாடாயிடும். பெண்களுடைய நிலை அதுதான். இன்னும் நிறைய என்னமோ சொன்னாங்க, உறவுகளை பேணுவது பெண்களாம். நான் கல்யாணம் ஆக போதுன்னு சொல்கிறேன். டிசிஹெச் படிக்கும் போது என் கிளாஸ்மேட்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா குடும்பத்தோடு எல்லாம் ஒன்றா இருக்கீங்களா, மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டான். ஆமாம், அதில் என்ன சந்தேகம், அப்பா அம்மா கூட எல்லாம் பாட்டிக்கிட்டே எல்லாம் ஒன்றா இருக்கீங்களா? ஆமாம், கூடிய சீக்கிரம் தனி கொடுத்துறேன் போகிறேன் அப்படின்னா. நடந்தது நடுவர்களே, அது என்ன மந்திரமோ தெரியல, அது நிறையா சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி 3வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் என் அம்மா அப்பா விட்டுட்டு தனி கொடுத்துறோம் போயிட்டேன். அப்போ குடும்பத்தை பிரிப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான். பெண்கள் தான். சத்ரபதி சிவாஜியை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்காட்டலாம் சொன்னாங்க. காந்தி, கலாம், பெரிய நிறையா சொன்னாங்க. ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. இந்த நாட்டிலே அஞ்சாத பெண்மணியாக வாழ்ந்த, பாரத பிரதமராக திகழ்ந்த இந்திரா காந்தியை ஒரு தலைச்சிறந்த வீர பெண்மணியாக உருவாக்கியது அவருடைய தந்தையார் ஜவஹர்லால் நேரு. அவர் எழுதிய கடிதத்தால் தான் அவங்க பார்த்துட்டு உலக வரலாற்றையே தெரிந்து கொண்டார்கள். அந்த திண்மையான உள்ளத்தை தந்தது தந்தை. இப்படி நிறைய நாம் சொல்லிகிட்டே போகலாம் நடுவர் அவர்களே. சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாத்தன் ஊச்சும் கள்ளத்தின் சுரம் என்பர் காதல் உள்ளம் படர்ந்த நெறி அப்படின்னு ஒரு பாடல் உண்டு, சங்க இலக்கிய பாடல். அதில் என்ன சுருக்கம்னா, ஒரு பாலைவனத்திலே கொஞ்சம் தான் தண்ணீர் இருக்கு, அதை குடிக்கட்டுமே அப்படின்ட்டு ஆண்மான் குடிப்பதை போல் நடிக்குதான், நான் குடிக்கலையாம். பெண்மான் குடிச்சிட்டு போட்டு பாவம் அந்த பெண்மான் தாகத்தை தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்மான் குடிப்பதை போல் நடிக்கிறதாம். அப்படித்தான் ஆண்கள் விட்டு கொடுத்து தியாக வாழ்வை குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறுத்துவிட முடியாது. ஒரு நாடகத்தில் என்எஸ் கிருஷ்ணன் நடிக்கிறார். சரி. வித்வானா நடிக்கிறாரு. அந்த பெண்மணிகிட்ட ஒரு பெண்மணி வந்து அவங்க கேட்குறாங்க, இன்னைய பெரிய வித்வானா இருக்கு, அவங்க மனைவி தான், சந்தோஷத்துக்கும் தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு. அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் அவருக்கே ஒரு பாணியில் சொல்கிறாரு, ஏய் கிணத்துல நீயா ஊது தற்கொலை பண்ணிக்கிட்டா அது சந்தோஷண்டி, நான் பிடிச்சி தள்ளி விட்டா அதுக்கு பேர் தோஷண்டின்னால. இப்போ பெண்கள் வந்து அந்த மாதிரி ஆண்களை வந்து பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அருமையங்க. இதுக்கு வந்து யோகிகள், தவசிகள், துறவிகள் என்று மூவரை சிலர் சொன்னாலும் கூட குடும்பத்திலே மனைவியை, மக்களை, பெற்றோர்களை என்கின்ற மூவரையும் காக்கக்கூடிய ஆணிவேராக இருக்கக்கூடியவன் குடும்ப தலைவன் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அவனை பாருங்க எப்படி பேலன்ஸ் பண்ணி பாருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியை பேலன்ஸ் பண்ணி ஆகணும், பெற்றோர்களை பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இதுக்கே ஒரு பெரிய நோபல் பரிசு கொடுக்கலாங்க. பொறுமையினுடைய சிகரமாக பார்த்தீங்கன்னா பெண்களால் தான் பெண்களுக்கு ஆபத்து. பெண்கள் தான் பெண்களை பற்றி குறை சொல்லுவாங்க. எங்கேயாச்சும் ஆண்கள் சொல்லுவாங்களா? கோல் முட்டுறது, புறம் பேசுவது, அது இந்த டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு, இன்னைக்கு டிவி சீரியலில் பாருங்க,
ஒரு பெண்மணியாவது உத்தமையாக காமிக்கிறாங்களா? நாட்டில் என்ன நடக்குதோ அதான் காட்டுறான் போல் இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த டிவி சீரியலை பார்த்துட்டு அதே மாதிரி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டு இருப்பது யார் என்றால் பெண்கள் தான், ஆண்கள் அல்ல. ஆகவே அவர்களெல்லாம் வேணா சல்லிவேர்களாக இருக்கலாமே தவிர நிச்சயமாக ஆணிவேராக ஆக முடியாது. ஆணிவேர் தெரியாது. ஆணிவேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பூமிக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிட்டு இருக்கும். ஆனால் சல்லிவேர் வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கும். பாருங்களேன், ஜிகு ஜிகுன்னு அழகாக பட்டி புடவை, எவ்வளோ உழைப்பு, எங்களுடைய உழைப்பு அதில் இருக்குது. அவங்க வீட்டுக்காரவங்களோட உழைப்புலாம் அதில் இருக்குது. பாருங்க எப்படி நகை நட்டுலாம் போடுவாங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் இதுலேருந்து இது வரலாம் படையே வளையல் பெரியது. அந்த வீட்டில் அவள் அப்படி போட்டு வரா, இவ இப்படி போட்டு வரா, நம்மளும் போட்டு போகணுமே. இதுக்கெல்லாம் யார் வாங்கி கொடுக்குறா? பாருங்க, பெரிய ஆடம்பர தேர் மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெரிய ஆடம்பர தேர் மாதிரி தன்னை அலங்கரித்து கொண்டு வைர நகைகள், தங்க நகைகள், பட்டு புடவைகள், நிறைய பூக்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு வந்தாலும் அந்த தேரினுடைய அச்சாணியாக இருக்கக்கூடியவன் ஆண் என்பதை மறந்துவிட முடியாது. எவ்வளவு சோகங்களை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? ஒரு குடும்ப தலைவன் அவன் இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கு சிந்திச்சு பாருங்களேன். பாதுகாப்பு உண்டா? வாழ முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? பொருளாதார மேம்பாடு நிகழுமா? சொன்னீங்களே, நாங்க தான் ஹெட், நாங்க தான் ஹெட்னு நீங்க சொல்றீங்களே. ரேஷன் கார்டில் யாருக்கு பேருக்கு முன்னாடி போடுறான்? இனிஷியல் யார் போடுறா? அப்ப அம்மா வந்து இனிஷியலா போட்டுக்கிறான்னு சொல்றான். ஆனா எத்தனை பேர் போடுறான்? போட மாட்டான். அப்பா தான் இனிஷியலா போடுவான். எத்தனை பேர் போடுறாங்க? ஏனென்றால் குடும்ப தலைவன். இனிஷியல் யாருக்கு அப்படின்னா அப்பா தான். அப்பா தான் குடும்ப தலைவன். நீங்க இல்லால்னு சொல்றீங்க, ஏன்னா இல்லால். ஆனால் குடும்ப தலைவன் அப்படிங்கிற போது யார்? ஏழ்மினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. அதே திருவள்ளுவர் சொல்கிறார். அதே குடும்ப தலைவன் என்கின்ற அந்த அந்தஸ்துல உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருப்பவன் ஆண் சிங்கமாக இருந்து கொண்டிருப்பான். அதே நேரத்தில் பொறுமையாக இருந்து கொண்டிருப்பான். தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய உழைப்பை தன்னுடைய குடும்பத்திற்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடியவன் ஆணே என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி அவர்கள் ரொம்ப அற்புதமாக, அவர் ரொம்ப அனுபவப்பட்டு மிக அருமையான அந்த அனுபவங்களையெல்லாம் தொகுத்து அருமையாக சொல்லியிருக்கிறார். அதில் வந்து இந்த பெண்களுக்கு பெண்களே எதிரி அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக பெண்கள் தான் இருக்கணும். அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறார். பொறுப்பு, பாதுகாப்பு, பொருளாதார அடிப்படையிலும் சமூகவியல் பாதுகாப்பும் பெண்களுக்கு ஆண்கள் தான் தர முடியும். அந்த அடிப்படையில் அந்த மரத்தை, அந்த குடும்பத்தை, அந்த ஆணிவேரையும் காப்பாற்றுவது நீங்கள் நினச்சிங்கன்னா என்று பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். மறுத்து பேசுவதற்காக இங்கே திருச்சிராப்பள்ளியிலிருந்து பேராசிரியை சாத்தமை பிரியா வர்றாங்க. நோயில் வந்து படுக்கிற போது யாராக இருந்தாலும் மனம் பாயை தேடுவதற்கு முன்னதாக தாயைத்தான் தேடுகிறது என்றால் இந்த உலகத்தினுடைய எல்லா குடும்பங்களின் ஆணிவேராக இருப்பது பெண்கள்தான். ஆணிவேராக இருப்பதற்கு இவங்க பாடுபடுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. கொரோனாவை கூட சமாளிச்சிடலாம் போல, மனைவியை சமாளிக்க முடியல. இன்னொன்னு, கொரோனா ஏன் ஆண்களுக்கு வந்திருக்குன்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? கொரோனா வந்து ஆண்கள் படுத்து கொண்டா 2 மாசமா இருந்தாலும் அவங்கள கையில வச்சு தாங்குறவ பெண், மனைவி, அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய். ஆனா அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு வைங்க, என்னன்னு கூட கேட்பதற்கு இன்றைக்கு மனமில்லாத ஆண்கள் தான் குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அதனாலதான் கொரோனாவே போனா பொழைச்சு போகட்டும் அப்படின்னு உங்ககிட்ட வரமாட்டேங்குது. அப்புறம் ஐயா சொன்னாங்க இனிஷியல், நாங்க தான் எங்க பேர் தான் இனிஷியல் போட்டுக்கிறோம். ஆமா, உங்க பேர் தான் இனிஷியல் போட்டுக்கிறீங்க. ஆனா இதுல என்ன தெரியுமா வியப்பு? உங்க பேரை எங்க பிள்ளைகளுக்கு இனிஷியலா போட்டுக்கிறதுக்கு கூட அந்த தாயா பார்த்து இவன் தாண்டா உங்க அப்பன்னு சொன்னாதான் சார் உங்களால இனிஷியலே போட முடியும். பெண்களுடைய வாழ்க்கை வந்து எப்படின்னா நாத்து மாதிரி. நீங்க எப்பயுமே நெல்லை விதை போட்டு அந்த நாத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நாத்தை எடுத்து பறிச்சு இன்னொரு இடத்துல வைப்பாங்க. அப்படி பறிக்கிற போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாத்தோட ஒரு பிடி மண்ணை எடுத்து வைப்பாங்க. ஏன்னா தான் பிறந்து வளர்ற இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்து கொண்டு போய் வச்சாதான் அந்த நாத்தே நெல்லாகும். அப்பதான் சாப்பாடு சாப்பிட முடியும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஒரு சாதாரண நாத்துக்கே தான் பறிச்ச இடத்துல இருந்து துணை மண் தேவைப்படுது. ஆனா தன் எல்லா உறவுகளையும் விட்டு எரிஞ்சிட்டு உங்க வீட்டுக்கு மொத்தமா வர்ற நாங்க உறவுகளை பேண்டது இல்லையா? நாங்க தான் தனி கொடுத்துறோம் கூட்டிட்டு போயிற. சரி, நான் கேட்கிறேன், எங்களுக்கு தான் உங்க அம்மா அப்பா வேற, நாங்க தான் தனி கொடுத்தனும் கூப்பிடுறோம், உங்களுக்கு தான் பாசம் இருக்கே, ஏன் எங்க பின்னாடி வர்றீங்க? இந்த கேள்விக்கு ஆண்கள் கட்டாயமா பதில் சொல்லியே ஆகணும். முதல் குழந்தைய பெறால ஒரு பெண்,
முதல் மாதம் உருவாக்கி, 2வது மாதம் உடல் வருத்தி, 3வது மாதம் உணவு மறுத்து, 4வது மாதம் உடல் பெருத்து, 5வது மாதம் மூச்சிறைத்து, 6வது மாதம் நீர் சேர்ந்து, 7வது மாதம் சுமை கூடி, 8வது மாதம் நடையாய் நடந்து, 9வது மாதம் வலி அனுபவித்து, 10வது மாதம் இந்த உலகத்திற்கு உன்னதமான ஒரு குழந்தையை கொடுக்கிறாள் தாய். அவளுடைய வலி இருக்கு பாருங்க, அதை எதாலையுமே நம்ம சொல்லிட முடியாது. இது பெருசு இல்லை. இவ்வளோ வலியும் ஒரு பெண்ணுக்கு தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சும் கூட தன்னுடைய கணவனினுடைய குடும்பம் தலை தொங்குவதற்காக எல்லா வலியும் தெரிஞ்சும் கூட 2வது குழந்தைக்கும் தயாராகிற ஒரு பெண்ணினுடைய வலிமை இருக்கு பாருங்க, அதுதான் அந்த குடும்பத்தின் ஆணிவேராக அவளை அடையாளப்படுத்துகிறது. வரவுக்கு மேல பெண்கள் செலவு செய்கிறோம், ஆமாங்க, வரவுக்கு மேல நாங்கள் நிறைய செலவு பண்றோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வரவே இல்லாமல் டாஸ்மாக் கடைகளில் போய் செலவு செய்கிற ஆண்களை உங்களை என்ன பண்ணலாம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தமிழகத்தில் பெரும்பான்மையான வீடுகளில் பெண்களினுடைய நகையை வச்சு தான் ஆண்கள் பல பேர் இன்னைக்கு குடித்தனம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீடு வந்து அவர் பேரில் வாங்கினாராம். இப்பெல்லாம் எங்க அணியில் சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்கே, நாங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் ஒரு வீட்டில் ஒரு கணவன் சொன்னான், வெளில போடி முதல்ல. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, நான் வெளியில் போயிடுவேன், ஆனால் இந்த வீட்டோட லோன் என் பேரில் இருக்கு, நான் வெளில போனால் பேங்க்காரன் உன்னை வெளில அனுப்பிச்சிருவான் பார்த்துக்கன்னு. இன்னைக்கு இப்படி சூழ்நிலையில் நான் பயணிச்சு அவர் சொன்னார்ல, பெண்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கண்ணீர்னு. ஏன் தெரியுமா? வீட்டில் நீங்கள் திட்டுறீங்க, வெளியில் அலுவலர் ஊழியர்கள் திட்டுறாங்க, எல்லா திட்டுக்களையும் தாங்கி கொண்டு வீட்டிலையும் வேலை பார்த்து வெளியிலையும் வேலை பார்க்கறதுனால தான் அதை வெளிப்படுத்த முடியாமல் ஒரு சில நேரங்களில் கண்ணீர் வருகிறதே தவிர, அவர் எந்த இடத்திலும் உங்களை விட வலிமையானவள் இல்லை என்பதை எங்களால் ஒருபோதுமே ஒத்துக்கொள்ள முடியாது என்பதால் எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி, ஆணை விட ஒரு குடும்பத்தை தாங்குவதிலே பெண் ஒருபடி உயர்ந்து நிற்கிறாள் என்று சொல்லி, குடும்பத்தை ஆணிவேராக இருப்பது பெண்கள்தான் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, பேராசிரியை சாத்தம்மை பிரியா அவர்கள் ரொம்ப அழகா இவங்க பேசினதுக்கு மட்டும் இல்லை, இவங்க பேசாததுக்கும் சேர்த்து பேசிட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இனிமேலும் இந்த அணியில் பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசுனதுக்கு மேலேயும். ஆனால் கவிஞர் மோகன சுந்தரம் தயாராக இருக்கார். அவர் எங்கே கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம். வாங்க, ஆண்களே ஆணிவேர் என்று பேசுவதற்கு வருகிறார். வாங்க. ஒரு நல்ல தலைப்பு. ஆனால் இவங்க திருப்பியும் பெண்கள் படுகிற கஷ்டங்கள் அது மட்டும் தான் சொல்கிறாங்க. அது இல்லை தலைப்பு. ஒரு குடும்பத்தின் ஆணிவேர், அதுதான் தலைப்பு. நான் அற்புதமாக ஆரம்பித்தார் எங்கள் அணி தலைவர் சார். பெண்கள் என்பவர்கள் கிளைகள், பெண்கள் என்பவர்கள் மலர்கள், ஒத்துக்கிறோம், அழகு, குடும்பத்துக்கு அழகு. ஆனால் குடும்பத்தை காப்பாற்றுகிற ஆணி வேர் ஆண்கள் தான். இதை நீங்கள் ஒத்துக்கணும். ஒரே ரூமில் 40 ஆம்பளை 20 வருஷம் ஒத்துமையாக இருப்பான் சார். ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டில் 2 லேடிஸ் முடியல. இந்த கொரோனா வந்த உடனேங்க இவங்க சொல்கிறாங்க உறவுகளை பேணுவாங்களாம். நல்லா பேணுனாங்க உறவை. கொரோனா வருதுன்னு சொன்ன உடனே என் ஒய்ஃபு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டா, கொரோனா வருது அத்தை, வயசானவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகுமான்ட்டான். இல்லை உண்மை அது. ஆனால் அதை சொன்ன விதம், எங்கள் அம்மா அன்றைக்கி கட்டிலில் ஏறினவங்க தான், இன்னும் இறங்கலை. எங்கள் அப்பா கிட்ட போய் என்ன பண்ணிட்டா, மாமா சுகர் பேஷண்ட்டு தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிட்டான்னுட்டான். எங்கள் அப்பா இப்போ கூடங்க தூங்கும்போது கூட மாஸ்க் போட்டு தான் தூங்குவார். ஆணிவேர்னா என்ன தெரியுமா? எல்லாத்தையும் தாங்க, ஆனால் வெளியில் தெரியாது. அதுதான் ஆணிவேர் சார். பெண்கள் நான் ஒத்துக்கிறேன் சார். பெண்கள் நான் பெண்களை மட்டமாக பேசலை, நீங்கள் வணங்கத்தக்கவர்கள். ஆனால் குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஒரு கிளை, அவ்வளோதான். எல்லா விஷயத்துலையும் நாங்கள் ஆண்களை விட பெரியவங்க. சில விஷயம் நீங்கள், சில விஷயம் நாங்கள். இப்போ ஒரு பரதநாட்டியம் நடக்குது, ஒரு பெண் பரதநாட்டியம் ஆடுறா, பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா பெண்களுக்கு பரதநாட்டியம் ஆடினா நல்லாயிருக்கும், அதில் ஒரு நளினம் இருக்கும் இல்லையா? ஆனால் ஆம்பளை சில பேர் பரதநாட்டியம் ஆடுவான், பார்த்துக்கிறீங்களா? நல்லா தான் ஆடுவான், அது என்னவோ பார்க்கும்போதே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஷர்ட்டு போடாமல் நகையெல்லாம் மட்டும் போட்டுக்கணும் அப்படின்னுமா, அது பார்க்கவே இதுவாக இருக்கும்.
அப்போ பரதநாட்டியம் என்றால் அது பெண்களுக்குரியது என்னை பொறுத்த வரையும். இதே தவில்னு வச்சுக்கோங்க. தவிலை வந்து ஆம்பளை அடித்தா கம்பீரமாக இருக்கும். ஒரு பொம்பளை தவில் அடிச்சது வச்சுங்க பார்க்கவே பயமாக இருக்கும். இந்த அம்மா தவிலியே இப்படி அடிக்குது, அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், அந்த பயம் வரான் இல்லைங்க சார். என் ஃப்ரெண்டு சார் திடீர்னு வந்து என்கிட்ட கேட்குறான், உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களே உண்மையானா? டே எதுக்கு இதெல்லாம் உண்மையாக சொல்லு அப்படின்னா. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாடா உலகத்திலேயே அப்படிதான்டா அப்படின்னு. உடனே சொல்கிறான், எதுக்குடா கேட்குறேன்னா, இல்லை மீதி 6 பேராவது நிம்மதியாக இருக்காங்களான்னு பார்த்துடலாம் அப்படின்னு. நீங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் நாங்கள் கடன் அடைக்கிறோம், எத்தனை பர்சன்டேஜ் சார் தமிழகத்தில் எடுத்துக்கோங்க சார். பெண்கள் வேலைக்கு போவது எத்தனை பர்சன்டேஜ்? ஒன்றும் தெரியாதுங்க, வெளி உலகம் தெரியாது. ஒரு அறிக்கை வந்தது, தேர்தல் அறிக்கை, பெண்களுக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபான்னு. சந்தோஷமாயி என்ன பிரச்சனை, யார் குடும்ப தலைவின்னு சண்டை ரெண்டுத்துக்கும், எங்கள் அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்கும். நான் சொன்னீங்கன்னா இதுக்கே சண்டை போட்டுதுங்கன்னு. அப்போ நம்மளுக்கு பாண்ண எங்கள் அப்பா சொன்னார், அது பின்னால் படி அகதிகள் மறுவாழ்வுன்னு இருக்கும், அதில் நம்ம பேரை சேர்த்துருவாங்க. இப்போ நிலைமை அப்படிதான். பொதுவாக பெண்கள், குடும்பத்து பெண்கள் எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறீங்க? கொரோனா காலத்தில் தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? சும்மா தானே இருக்கீங்கன்னு. சும்மா தானே இருக்கீங்க, சும்மா தானே இருக்கீங்க. இது நடுவில் வேறு இந்த பாருங்கள், பாகுபலி டைரக்டர் அவரே வீடு பெறுகிறாரு, இவர் அமீர்கான் வீடு பெறுகிறாரு. அதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்னு தெரியலைங்க அவங்களுக்கு, இல்லை அதுவே தெரியல. பள்ளிக்கூடத்தில் டிசைட் பண்ணுறது நீங்கள். என் ஒய்ஃபுங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பள்ளிக்கூடம், அங்கே தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவாங்க, அங்கே தான் பையனை சேர்க்கணுன்னா. சரி பையன் மேலே இருக்கிற அக்கறைன்னு முதல் நாள் நைட்டு போய் நின்று அப்ளிகேஷன் வாங்கி போனேன். இன்டர்வியூக்கு என் ஒய்ஃபு கூட வந்தா. பிரின்ஸிபல்கிட்ட இவளே சொல்கிறான், என்ன ஆனாலும் சரிங்க உங்கள் ஸ்கூலில் தான் சேர்க்கணுன்னு ஒரு முடிவோடு இருந்தேனே. பிரின்ஸிபலுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு, ஏன்னா நம்ம ஸ்கூலை பற்றி பேரண்ட்டு நல்லா சொல்கிறாங்களேன்னு. எதுக்கு? எங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் பற்றியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் நாத்தனார் பொண்ணு இங்கே தான் படிக்குது, அதுங்களே இங்கே படிக்கும்போது என் பையன் படிக்கக்கூடாதானா? அது எதில் போட்டி பாருங்கள். பிரின்ஸிபலுக்கு மூஞ்சி சின்னதாகிடுச்சு. இல்லை ஒரு காலத்தில் விசில் சத்தம் கேட்டால் நடுவர்களே, விசில் சத்தம் தான் நமக்கு கொண்டாட்டமாக இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. விசில் சத்தம் கேட்டாலே உடம்பு உதறுது. ஆமாங்க, நம்ம மெட்ராஸ் கார்பரேஷனில் இப்போ வண்டி கொடுத்துட்டானுங்க குப்பை எடுக்கிறதுக்கு, சரியா? பேட்டரி வண்டி. அவன் அது பிளேன் வேகத்தில் ஓட்டி போகிறான். நான் குப்பையை எடுத்துன்னு வெளில வரத்துக்குள்ளே முனைக்கு போயிடுறான். இப்போ என்ன பிரச்சனைனா, போட மிஸ் பண்ணிட்டேன்னா தெருமுனையில் போய் பெரிய பூத்தில் நம்ம தான் போடணும், எல்லா வேலையும் செய்கிறோம். சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கொரோனா விடுங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, உலகத்திலே எல்லா ஆண்களிலும் எல்லா பெண்களிலும் உலகத்திலேயே அதிகமாக மாரடைப்பு வருவது, ஹார்ட் அட்டாக் வருவது ஆண்களுக்கு தான். இதுக்கு காரணம் என்னென்னா மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் எதற்காகனா குடும்பத்தினுடைய பிரச்சனை. ஒரு ஆண் இறக்கிறான் என்றால் அவன் இறப்பை பற்றி கவலைப்படுவதில்லை, தன் இறப்புக்கு பிறகு குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் என்பதை பற்றி தான் அதிகமாக கவலைப்படுகிறது. அதுதான் உண்மை. இவங்க சொல்கிறாங்களே ஆண்கள் வந்து பெண்கள் உறவுகளை பேணுவது, பெண்கள் உறவுகளை பேணுவதுக்கு தனி டெக்னிக் வச்சுருக்காங்க சார். சொந்தக்காரன் இன்விடேஷன் வச்சுட்டு போகிறான், போல அதோட முடிவு பண்ணிவிடு. அது இல்லை, நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க. முடிஞ்சிட்டு வரும்பொழுது வீட்டுக்கு திரும்பி வந்தோடனே இவ கேட்குற கேள்வி தான், இன்டர்வியூ வைப்பா. சீர்காழி சித்தப்பா என்னை கேட்டாரா? மாங்காடு மச்சினி என்னை கேட்டாங்களா? அதாவது என்னென்னா, இவ வரலன்றதை யார் மிஸ் பண்ணுறாங்க, யார் கவலைப்படுறாங்க, அந்த உறவு முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த கார் விற்கிறதுக்கு முன்னால் டெஸ்ட் டிரைவர்னு போவான்ல, அந்த மாதிரி சொந்தக்காரன் நடுவில் டெஸ்ட் டிரைவ் நம்மளை அனுப்புறது. சார் எங்கள் அம்மா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா சார் கடவுள் பக்தி அதிகம், எல்லா பிரார்த்தனையும் பண்ணுவாங்க. பிரார்த்தனை என்ன தெரியுமா? இது நடந்துட்டா எங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிச்சிடுவாங்க, அவருக்கு மொட்டை அடிக்கிறேன் அவருக்கு மொட்டை அடிக்கிறேன்னு. எங்கள் அப்பாவை நான் நிறைய மொட்டை தலையோடு தான் பார்த்துக்கிறேன். ஒரு வாட்டி கூட்டி போய் எனக்கும் மொட்டை அடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், ஏப்பா சாதாரணமாக உனக்கு மட்டும் தான் மொட்டை அடிப்பாங்க, இந்த வாட்டி எனக்கு அடிச்சிட்டாங்களேன்னு. எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தானடான்னு. அவர் இன்னமும் ஒரு 10 கோடி ரூபாவை எனக்கு வச்சுட்டு போகிற மாதிரி ஒன்றும் இல்லை, கடன் வச்சுட்டு போனார். ஆனால் என் ஒய்ஃபுங்க எங்கள் அம்மா சொல்லி எது செய்கிறாளோ இல்லையோ, இந்த பிரார்த்தனை மட்டும் விடுறதில்ல, எது வேணாலும் என்னை மொட்டை அடிக்கிறதுக்கு தான் பண்ணுவாள். ஆக பெண்கள் அப்படி தான். நான் இப்பொழுதும் சொல்கிறேன், பெண்களை நான் கேலி செய்யவில்லை, பெண்களை நான் அவமானப்படுத்தவில்லை.
உண்மையிலேயே பெண்கள் வணங்கத்தக்கவர்கள், குடும்பத்திற்கு பெண்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் கிளைகளாக இருக்கிறீர்கள், இலைகளாக இருக்கிறீர்கள், மலர்களாக இருக்கிறீர்கள். ஆண்கள் தான் ஆணிவேராக இருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நகைச்சுவை நம்முடைய நண்பர் மோகனசுந்தரம் அவர்கள் அந்த இயல்பான நகைச்சுவை, அவர் ஏன் அந்த பேச்சு வந்து ஜெயிக்குதுன்னா, அன்றாடம் நம்ம பார்க்குற வீடுகளில் பார்க்குற அவர் மச்சினிச்சு அவர் மாமனார் அவங்க வீட்டுக்காரமான்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கும் அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது. அதுதான் அதனுடைய சிறப்பு. அந்த மொழி ரொம்ப அவர் கையாளுகிற மொழி மிகச்சிறப்பான மொழி. அதனால் ரொம்ப அருமையாக அசத்தி விட்டு உட்காந்துருக்காரு. மீண்டும் பெண்கள் தான் ஆணிவேர் அப்படின்னு இந்த கலகலப்புக்கு இடையிலையும் தன்னுடைய அணியை நிறுவ வருகிறார் பேராசிரியர் வேதநாயகி. வாங்கம்மா வாங்க. இந்த ஆண்கள் எல்லாமே ஒரு பாலிசியோட வாழுறாங்க நடுவர் அவர்களே. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. சரி, இவங்களோட புதுமொழி என்ன தெரியுங்களா? கொழுந்தியால் இல்லாத வீட்லயே பொண்ணு எடுக்க கூடாதுன்றதே புதுமொழி. அழகு அழகு. நடுவர் அவர்களே, ஆண்கள் இப்படித்தான் இருக்காங்க நடுவர் அவர்களே. இறைவனிடம் வரம் வேண்டி வந்து பிறந்தால் அது ஆண் குழந்தை, அந்த இறைவனே வந்து பிறந்தால் அதுதான் பெண் குழந்தை நடுவர் அவர்களே. அந்த பெண்கள் இல்லாத சமுதாயமோ வீடோ நிச்சயமாக சந்தோஷமாவே இருக்காது நடுவர் அவர்களே. ஆண்கள்னாவே அலர்ஜிங்க, பெண்கள்னா தாங்க அந்த குடும்பத்துக்கே ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு பவர் யாருக்கிட்ட இருக்குன்னா அது பெண்கள் கிட்ட தானங்க இருக்கு. வந்து சொன்னாங்களே கல்யாணம் பண்ணா பொண்டாட்டிட்டு எவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, நான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணாதான் பிரச்சனை வருதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு 25 வயசு ஆன உடனே உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டில் பொண்ணு இருக்கா, உங்க வீட்டில் பொண்ணு இருக்கா, உங்க வீட்டில் பொண்ணு இருக்கான்னு எதுக்கு நீங்க ஓடுறீங்க? தலைகுனிந்து தாலியை வாங்கி கொண்டு அந்த குடும்பத்தை தலைநிமிர செய்பவள் தான் பெண் நடுவர்களே. உண்மையா இல்லைங்களாங்க? யோசிச்சு பாருங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க. இன்னைக்கு ஆண்கள்லாம் தோள் மேல துண்டு போட்டுட்டு போறாங்களே, காரணம் என்ன தெரியுங்களா? பெண்கள் வீட்டை சரியாக பார்த்து கொள்ளுகிறார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் தோளிலே துண்டு போட்டு கொண்டு போகிறார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அவங்கெல்லாம் தலையில தான் துண்டு போட்டுட்டு போனோம் நடுவர்களே. அப்பாவையும் மகனையும் பிரிக்கிற சக்தி பெண்கள்னு எப்படி பொய்யா சொல்லிட்டு போனாரு. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, ஆஃபீஸ்ல இருந்து வரப்ப அப்பா கோவமா வருவாருங்க. பையன் ஓடுவான், அப்பா கிட்ட ரேங்க் கார்டு கட்டி கையெழுத்து வாங்கலான்னு சொல்லிட்டு ஓடுவான் நடுவர் அவர்களே. அம்மா அப்படியே நிறுத்தும். என்ன தெரியுமா சொல்லும்? இப்போ அப்பா 5ல் வந்திருக்காருடா, 6ல் வந்த உடனே நான் கூப்பிடுறேன், அப்புறமா நீ வாடான். நம்மாலு கத்திக்கிட்டே உள்ள வருவார். வந்த உடனே அவருக்கு காஃபியை போட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டு அவருக்கு காஃபியை கொடுத்து அவர் சாந்தப்படுத்தின பிறகு பிள்ளைய கூப்பிடும், வாடா வா, இப்போ 6ல் வந்துட்டாரு, வா இப்போ வந்து பேசுன்னு. அது என்ன 5 6? 5ன்னா 5 அறிவு, 6ன்னா 6 அறிவு. 5 அறிவு இருக்கிறப்ப கத்திக்கிட்டே வருவாருங்க. 6 அறிவு வந்த உடனே சாந்தமான பிறகு தன் மகனையும் மகளையும் தூக்கி கொஞ்சுகிறார் என்று சொன்னார். அந்த அப்பாவினுடைய உறவையும் மகனுடைய உறவையும் இணைக்கின்ற ஒரு பெரும் பாலமாக பெண் தானங்க அங்க தீர்மானிக்கிறாங்க. மானம் காப்பதிலே வேட்டியாகவும் அந்த குடும்பத்திற்கு உழைப்பதிலே 24 மணி நேர டியூட்டியாகவும் செயல்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் எங்களுடைய பெண்கள் தான் நடுவர் அவர்களே. வந்து சொன்னாங்க பெண்கள்லாம் கிளை கிளைன்னு. ஒரு விஷயம் சொல்றேங்க, பெண்கள் அந்த குடும்பத்தினுடைய இதயம் நடுவர் அவர்களே. இல்லறத்தின் இதயம் பெண். எல்லா அங்கங்களும் உழைக்கும், ஓய்வெடுக்கும், ஆனால் இதயம் மட்டும் ஓய்வெடுத்துக் கொள்வதில்லை நடுவர் அவர்களே. அப்படித்தான் பெண்கள் அந்த குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகனை படிக்க வைக்கிறோம், மகளை படிக்க வைக்கிறோம். பையன் எத்தனாவது படிக்கிறான்னு கேட்டால் தெரியாது நடுவர் அவர்களே. அவங்களுக்கு எத்தனை ஆண்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் எத்தனாவது படிக்கிறாங்கன்றது தெரியாத சூழ்நிலையிலே, ஆனால் பெண் என்பவள் தன் குடும்பத்திலே வாழுகின்ற அந்த அத்தனை உறுப்பினர்களையும் கட்டி காக்கிறாள் என்று சொன்னால் அவள் தாங்க ஆணிவேரா. ஒரு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க பாட்டுக்கு பைய தூக்கிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டே இருப்பாங்க நடுவர் அவர்களே. ஆனால் பெண் அப்படி கிடையாதுங்க. நேராக கோயிலுக்கு போவா, ₹1 முந்தானையில் முடிச்சு சொல்லுவா, அந்த அம்மனை பார்த்து சொல்லுவா, ஆத்தா உனக்காக கட்டியிருக்கேன் காப்பு, என் புருஷனுக்கு நீ வச்சிடாத ஆப்புன்னு சாமி கும்பிட்றவ தான் பெண்கள் நடுவர் அவர்களே. அந்த விஷயம் இவங்ககிட்ட இருக்காங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் தலை தோங்கவும் அந்த குடும்பம் சீராக நிமிரவும் யார் காரணம் என்று சொன்னால் பெண்கள் தாங்க. ஈசி சேர்ல ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. ஒரு 50 வயசு 60 வயசு இருக்குங்க. அவர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க மனைவி இருந்து 2 மாசம் தான் ஆச்சு. அவர் உட்கார்ந்து என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்காரு? ஒரே ஒரு விஷயம் தாங்க,
சாம்பார் வச்சா ஏண்டி இவ்வளோ உப்பு போடுறேன்னு சொல்லி அவங்க மனைவி அப்படி சத்தம் போடுவார் நடுவர் அவர்களே. காரக்குழம்பு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கடி புளியை இவ்வளோ ஊற்றி வச்சிருக்கன்னு சொல்லி சத்தம் போடுவாருங்க. ரசம் வச்சார்னா எதுக்கு தக்காளியை இவ்வளோ போட்டு கரைச்சிருக்கன்னு சொல்லி சத்தம் போடுவாருங்க. ஆனால் தன் மனைவி இறந்த பொழுது 2 மாதம் கழித்து அந்த ஈசி சேர்ல உட்கார்ந்து என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்காரு, நான் இப்படியெல்லாம் உன்னை பார்த்து நான் திட்டினேனே, இன்னைக்கு என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு ஒரு ஆள் இல்லை என்று உள்ளுக்குள்ளே குமுறி அழுகிறார் என்று சொன்னார். அங்கேதான் பெண்களுடைய குடும்பத்தினுடைய ஆணிவேர் தெரிந்தும் தெரியாமலும் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, வெகு அற்புதமாக இந்த பட்டிமன்றம், சிறப்பு பட்டிமன்றம் நடந்து ஏறி இருக்கிறது. தீர்ப்புக்கு வந்து நின்றுட்டோம். இந்த பக்கம் 3 பேர் ஆண்களுக்காகவும் இந்த பக்கம் 3 பேர் பெண்களுக்காகவும் வாதாடி நிறைய கணக்கு வழக்குகளை கொண்டு வந்து உங்கள் முன்னே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது கேலி கணக்குகளாகவும் இருந்திருக்கின்றன, கிண்டல் கணக்குகளாகவும் இருந்திருக்கின்றன, தியாக கணக்குகளாகவும் இருந்திருக்கின்றன. வாழ்க்கையில் நம்முடைய புரிதல் கணக்குகளை விரிவுபடுத்தக்கூடிய கணக்குகளாகவும் அவை நீண்டு கொண்டே சென்றிருக்கின்றன. ஆனால் குடும்ப வாழ்க்கை என்பது வெறும் கணக்கு வழக்கு மட்டும்தானான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதையும் தாண்டியது. தாய் பிறந்தது முதற்கொண்டு நமக்கு சோறு ஊட்டுகிற சாப்பாட்டு கணக்கு அது எங்கே போய் சேரும்? தந்தை நாம் பிறந்தது முதற்கொண்டு நமக்கு அறிவூட்டிய கல்வி கணக்கு அது எங்கே போய் சேரும்? கணவன் மனைவி ஆன பிறகு உன்னில் நான் இழக்கிறேன், என்னில் நீ இழந்து போ என்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுகிற அந்த தெய்வீக கணக்கு, இதையெல்லாம் தாண்டியது தான் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது. ஆணிவேர் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய புதிய சொல். குடும்பம் பழசு, ஆண்கள் பழசு, பெண்கள் பழசு, அதில் ஆணி வேறாக இருப்பது என்பது தான் புதிய சொல். எல்லோரும் வாழ்க்கையில் அனுபவித்து பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாட்டு அது உன்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று மகாகவி பாரதியினுடைய வரிகளை எடுத்து வைத்து கொண்டு கவியரசு கண்ணதாசன் அதை தொடர்ந்திருப்பார். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்துமென்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் என்று ஒரு ஆண் பாடுவதாக ஒரு ஆண் எழுதிய பாட்டு. அது கவியரசு சொன்னது. வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று சொன்னது கவியரசு. கவி பேரரசு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார். இது ஒரு பெண்ணினுடைய குரலாக வருகிறது. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இவங்க சொன்னது. நீ இலையாகவும் கிளையாகவும் இருக்கிறாய், மலர்களாகவும் இருக்கிறாய்ன்னு இவங்க சொன்னது. இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னதை அப்படியே வாங்கிக்கிட்டு கவி பேரரசு எழுதுகிறார். வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன். அடுத்த வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை. இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். இலையாவும் கிளையாவும் பூவாவும் இருக்கிறதா மகிழ்ச்சி, தளதளன்னு மகிழ்ச்சியாக பூத்து குலுங்கலாம். ஆனால் கவி பேரரசு சொல்லுகிறார், இலையுதிர் காலம் மரமே ஆட்டம் காணும் போது, இந்த குடும்பமே நிலை குலைந்து அந்தன சிந்தனையாக போகிற ஒரு தருணம் சாய்ந்து போகிற நிலை வரும்போது மகிழ்ச்சியோடு அப்பொழுது நான் மேலே இருந்து கொண்டு இலையாகவும் கிளையாகவும் பூவாகவும் இருக்க மாட்டேன், மகிழ்ந்து ஆணிவேராக உள்ளே சென்று உறுதியாக நம்முடைய குடும்பத்தை பாரம்பரியத்தை கட்டி காக்கிற வேறாக இருப்பேன்னு சொல்லும்போது உச்சமாக மாறுகிறது. குடிக்குறை தீர்த்த நாச்சியார்னு நம்ம தெல்லாரிங்கிற ஊர், திண்டிவனம் பக்கத்தில், வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்குது, அருமையான ஊர். தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் என்று ஒரு ராஜா ஆண்ட ஊர். அங்கே குடிக்குறை தீர்த்த நாச்சியார்னு ஒரு அம்மா, ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவி. அவங்க வரலாறு மிகச்சிறப்பான வரலாறு. அந்த அம்மா ஆட்சி, அவங்க கணவர், பெரும்பாலும் பெண்கள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா அது கீழே இருக்க கணவன்மார்கள் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கேலி பண்ண, அங்கே தண்ணி கிணத்தடியில் கேலி பண்ண, கிண்டல் பண்ண, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பெண்கள்லாம் சேர்ந்து குடிக்குறை தீர்த்த நாச்சியார் பஞ்சாயத்து போர்டு தலைவிட்ட புகார் கொடுத்துட்டாங்க, பிராது கொடுத்துட்டாங்க, உங்கள் கணவர் சரியில்லை அப்படின்னு. கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பஞ்சாயத்து கூடியிருக்கு, பஞ்சாயத்து தலைவி கூப்பிட்டு விசாரித்து, நீங்கள் செஞ்சதெல்லாம் உண்மையான? ஆமாம், என்ன அவளுக்கு என்ன பெரிய அலைகளா, கேலி பண்ணத்தான் செய்வேன் அப்படின்னு அவர் எகத்தாளமாக சொல்கிறார். ஏன்னா மனைவி தானே, நமக்கு என்ன தண்டனையாக கொடுத்துட போகிறான்னு. உடனே அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, உங்களுக்கு தண்டனை வழங்குகிறேன், இப்பயே இந்த நிற்கிற பெண்கள் முன்னாடி நெடுஞ்சாங்கடையாக விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். ஒன்று, நம்ம ஊரில் சிவன் கோயில் இருக்குது, 48 நாள் ஒரு மண்டலம், அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த வாசலை கூட்டி, கோயில் வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போடணும், இது உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
வேறு வழி இல்லை, ஊரே திரண்டிருக்கு, சரின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மறுநாள் காலையில் 5 மணிக்கு சிவன் கோயில் வாசலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஆளாக நின்று அந்த குடிக்குறை தீர்த்த நாச்சியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ உங்கள் வீட்டுக்காரர் செய்கிற வேலையை நீ செய்கிறேன்னொன்னே, அங்கு தண்டனை வழங்கும் போது நான் பஞ்சாயத்து போர்டு தலைவி, ஊர் தலைவி, தண்டனை நிறைவேற்றும் போது நான் என் கணவருக்கு மனைவி, அவர் செய்ய வேண்டிய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு இந்த வேலையை இங்கே செய்கிறேன் என்று சொல்லி முடித்தார்கள். அப்படியெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த வேருங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஆணி வேருங்கிற வார்த்தை, ஒரு விதை வந்து ஒரு இடத்துல விழுகுது, அது விழும்போது முளைக்கிற முதல் வேர் இருக்குல்ல, அந்த முளை இருக்குல்ல, முளை விட்டு வருகிற அதுதான் ஆணி வேராக மாறுதுன்றான். அந்த வேர் என்பது எப்பொழுது முளைக்கும் போதே அந்த பிடிமண்ணையெல்லாம் உதறிவிட்டு தானாக முளைத்து ஆணிவேராக செழிக்கும் வரை அதுவாக நிற்கிறதோ, அது இலையாகவும் இருக்கிறது, செடியாகவும் இருக்கிறது, கிளையாகவும் இருக்கிறது, மறையாகவும் இருக்கிறது, எல்லாம் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது வெளியில் தெரியாமல் மன உறுதியோடு குடும்பத்தின் நன்மையே எந்தத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு விதை ஓரிடம், விதை விழுந்த இடமோ வேறிடம் என்று ஆனாலும் கூட முளைத்து புதிய ஒரு கிளையை, மரத்தை உருவாக்கி சாய்ந்து போகாமல் புதிய வித்துக்களை உருவாக்குகிற பெரும் பொறுப்பை பெண்களே ஏற்றுக்கொள்வதால் குடும்பத்தின் ஆணிவேராக திகழ்பவர்கள் பெண்களே 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 என்று சொல்லி வாய்ப்பு தந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் கண்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.